Welcome to my channel Superhero Motorsports for all. Hi மக்களே, வணக்கம். நான் உங்கள் ரைடர் ராஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது TVS NTORQ 150 2025. எஸ், ஸோ ஃபஸ்ட் டைமாக TVS 150cc ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் அண்ட் போல்டு லுக்லையும் ஒரு ரேசிங் பைக் மாதிரியான டிசைன்லையும் இந்த பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் TVS NTORQ 150. இதில் ஸ்டாண்டர்ட் வேரியேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 ஃபீச்சர்ஸும், TFT டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 ஃபீச்சர்ஸும் கொண்ட ஃபஸ்ட் டைமாக இந்த பைக்கை TVS இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியேஷனில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இதில் TVS லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 3D டிசைனோட இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வாட்ஸ்அப், ஸ்மார்ட் வாட்ச், அலெக்ஸா வாய்ஸ் கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜியை இதில் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 TVS NTORQ 150 இந்த பைக்கை இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 கேட்டகிரியில் ஒரு ஸ்கூட்டர் வந்துட்டு TVS NTORQல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ஸோ ரொம்ப மக்கள்கிட்ட வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா O3C-Tech இன்ஜின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோட சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 1, வால்வு பர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 3, இதோட சிசி பார்த்தீங்க அப்படின்னா 150cc, மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 13 bhpயும் 7000 rpmமும் கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 Nm டார்க்கும் 5500 rpmமும் கொடுத்துருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா செயின் டிரைவ், போர் பார்த்தீங்க அப்படின்னா 80 mm ஸ்ட்ரோக் 62 mm கொடுத்துருக்காங்க. இதோட கூலிங் சிஸ்டம் ஏர் கூல்டு, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 5.8 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் TVS NTORQ 150யோட இன்ஜின்கான டீட்டெயில். நெக்ஸ்ட்டு இதோட வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா இதுலையுமே கொடுக்குற மாதிரி அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சஸும், ரியர் வீல் சைஸ் 12 இன்ச்சஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180/12ம், ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110/80/12ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டியூப்லெஸ் டயர் டைப் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் டைப் வந்துட்டு டிஸ்க்கு 220 mm, ரியர் பிரேக் டைப்பு ட்ரம் 130 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸும், ரியர் சஸ்பென்ஷன் காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் TVS NTORQ 150க்கான வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷனுக்கான டீட்டெயில். நெக்ஸ்ட்டு இதோட சேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிவிஎஸில் இருக்கிற சேம் அதே ஃப்ரேம் தான், அண்டர்போன் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது போக இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 115 kgயில் கொடுத்துருக்காங்க. இதோட சீட் ஹைட்டு 770 mm, சீட் லென்த்து 765 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 155 mm, ஓவரால் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1861 mm கொடுத்துருக்காங்க. இதோட வித் பார்த்தீங்க அப்படின்னா 740 mm, ஹைட்டு 1120 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1285 mm கொடுத்துருக்காங்க. இதுதான் TVS NTORQ சேசிஸ்க்கான டீட்டெயில். நெக்ஸ்ட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா TVS NTORQ 150 வந்து ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட்டி அண்ட் ஸ்டைலிஷ் லுக்கில் வந்துட்டு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஏரோடைனமிக் டிசைன் அண்ட் ஏர்க்ராஃப்ட் டிசைன் மாதிரி இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான அட்ராக்டிவ் லுக், ஒரு ஏரோடைனமிக் டிசைன்லேயும் இந்த பைக் ரொம்ப கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டர் போர்டு ஹெட்லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேப்டு டெயில் லேம்ப்பும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு நேக்டு ஹேண்டில் பார், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரோடைனமிக் அண்ட் ஏர்க்ராஃப்ட் டிசைனில் இந்த பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்டெகிரேட்டட் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வித் IGO அசிஸ்ட் புக் மோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேஸ் அண்ட் ஸ்ட்ரீட் டியூல் ரைட் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதில் ஸ்டாண்டர்ட் வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா LCD கிளஸ்டரும் 5 பாயிண்ட் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் TFT கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க.
இது போக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் அசிஸ்டன்ட், அலெக்ஸா இன்டிகிரேஷன், ஸ்மார்ட் வாட்ச் இன்டிகிரேஷன், மியூசிக் கண்ட்ரோல், கால், எஸ்எம்எஸ் அலர்ட், லைவ் ட்ராக்கிங் வெஹிக்கல், ஸோ சர்வீஸ் அப்டேட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இந்த டிவிஎஸ் என்டாக் 150ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக ஃபாலோ மீ ஹெட்லாம்ப், ஹை ஸ்பீட் அலர்ட், எமர்ஜென்சி பிரேக்கிங் வார்னிங், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், 2 liters க்ளவ் பாக்ஸ், கம்ஃபர்டபுள் ரேசர்டு டியூட் அண்ட் சீட், இது எல்லாமே இந்த டிவிஎஸ் என்டாக் 150ல கொடுத்து ஸோ ஃபஸ்ட் டைமாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை டிவிஎஸ் ஷோரூமில் போய் நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி நீங்கள் இந்த டிவிஎஸ் என்டாக் 155 ரைட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுதான் டிவிஎஸ் என்டாக் 150க்கான அப்டேட்ஸ். இதில் 4 கலர் ஆப்ஷன், ஸோ 2 வேரியன்ட்ஸ் இருந்தது, ஸ்டாண்டர்ட் அண்டு எல்இடி வேரியன்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் கலர் ஆப்ஷனுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிவிஎஸ் என்டாக் 150க்கான டீட்டெயில் இதுதான். Thank you and please subscribe to YouTube channel Superhero Motorsports, YouTube handle at MFA Tamil, YouTube handle at MFA English, Superhero Motorsports, Motorsports for all. Thank you.